வபரகாத்துஹு. ஏக வல்லவனாகிய ரப்பில் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி நபி உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடந்த இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடக்கிற சகோதரர் அனைவர் மீதும் உண்டாவதாக. மேலான கணவந்தர்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் எடுத்த தலைப்பு தந்தையின் மகத்துவம் என்ற தலைப்பு. ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் இங்கே இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தந்தையுடைய பொருத்தத்தை தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றாங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த தந்தையை எந்த அளவுக்கு விளங்கியிருக்கின்றோம், இந்த தந்தையுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. சில குழந்தைகளிடமோ சில சகோதரர்கள் கேட்கக்கூடியது சொன்னார்கள், என் வாப்பாட மூஞ்ச பார்ப்பதும் எனக்கு விருப்பமில்லை, அவரோட பேசுவதும் எனக்கு விருப்பமில்லை, அவரோட இருக்கிறதும் எனக்கு விருப்பமில்லை. கணேசர் கணவந்தர்களே, சகோதரர்களே, அந்த வாப்பா இல்லாம நாங்க இந்த உலகத்துக்கு வரல, அந்த வாப்பா இல்லாம நாங்க இந்த உலகத்துக்கு கண்ணை திறந்து பார்க்கிற பல்லா வைக்கல. இந்த வாப்பாவின் மூலமாகத்தான் நாங்க இந்த உலகத்துக்கு வந்தோம். இந்த வாப்பாட மகத்துவம் விளங்குதில்லை. கண்ணியற்று கணவந்தர்களே, சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு தந்தையுடைய மகத்துவம் எப்பொழுது தனக்கு விளங்கும் என்றால், தானும் ஒரு தந்தையுடைய அந்தஸ்தை அடைகின்ற பொழுதுதான் அதனுடைய மகத்துவம் விளங்கும். எந்த அளவுக்கு கஷ்டத்தோடு சிரமப்பட்டேனும் எங்களை வளர்த்தார்கள். மேலான கணவந்தர்களை, சகோதரை சந்தித்து பேசக்கூடிய சகோதரர் கூறினார், எனக்கு என்னுடைய தந்தைய பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு இழிவான தோற்றமாக இருக்கின்றது. நான் கேட்டேன், நீங்கள் ஏன் அதை அவ்வாறு கூற காரணம்? என்னோட தந்தை எந்த நேரம் பார்த்தாலும் ஏதோ ஒன்றையோ கூறி கூறி என் மீது ஏசிக்கொண்டே இருப்பார். நான் கேட்டேன், உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஏசக்கூடிய காரணம் என்ன? நான் சும்மாக இருந்தாலும் தான், நான் தொழிலுக்கு போனாலும் அவர் ஏசிக்கொண்டே இருக்கின்றார். இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய தந்தையின் அன்பு? என்னுடைய குழந்தை வழிகேட்டில் போகக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லவா அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. இதை விளங்க இல்லையா சகோதரர்களே? இந்த அளவுக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டு போறோம். என்ன நிச்சயமான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு போறோம். எவ்வளோ தான் நீங்க சதகா செஞ்சாலும், எவ்வளோ தான தர்மம் செஞ்சாலும், உங்களோட தந்தைய பொருத்தத்துல தான் அவர்களுடைய பொருத்தம் விளங்கும். தான தர்மங்கள் எந்த ஒரு பலனும் இல்லை. தந்தையோடு நாங்கள் கோபம் வச்சு கொண்டு அவர்கள் முல சுழிப்போட அவர்களை பேசுவதை வெறுப்பாக வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன தான தர்மம் எந்த அளவுக்கு அமல் செஞ்சாலும் அது எந்த ஒரு பலனும் இல்லை. எந்த அளவுக்கு விளங்கினோம், பலன் எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கை தேவை. நாங்க எந்த அளவுக்கு எங்களோட தந்தைக்கு கண்ணியப்படுத்துவோமோ அதே போலத்தான் எங்களோட குழந்தை எங்களை கண்ணியப்படுத்துவோம். தந்தையுடைய மதிப்பு என்ன? வாழும் காலமெல்லாம் அவருடைய வாலிபத்தையும் அவர் எப்ப திருமணம் செஞ்சாரோ, ஒவ்வொரு தந்தைகளையும் கேட்டு பாருங்க, அவர் எப்ப திருமணம் செஞ்சாரோ அந்த நிமிடத்தில் இருந்து அவருடைய முழு சிந்தனையும் அவருடைய குடும்ப வாழ்க்கை,
என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி எவ்வாறு பார்த்துக் கொள்வது, என்னுடைய குழந்தை என்று வந்துவிட்டால் என்னுடைய குழந்தை, இதை எவ்வாறு வளர்ப்பது, இதை எவ்வாறு இதாக்குவது என்ற சிந்தனையோடையே அவர்கள் இருப்பார். காலை விழிந்த பொழுதிலும் அவர் தொழிலுக்கு சென்றாலும், கணவர்களே, சகோதரர்களே, என்னுடைய குழந்தை எந்த அளவுக்கு என்னால் பார்த்து கொள்ள முடியும் என்ற சிந்தனையோடு இருப்பார். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு குழந்தை சம்பவம். ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்றா, விடிஞ்சு பார்த்தா தந்தையை காணோம். சரி, ஸ்கூல் போயிட்டு எல்லா வேலைகளையும் முடிஞ்சு அந்த பிள்ளை கிளாஸ் போயிட்டு எல்லாம் போயிட்டு பார்க்குது. ராவாயிட்டு. ராவு தூங்கினதுக்கு பிறகு தான் தூங்குறாரு. தூங்கி எழுப்பி பார்த்தா பாப்பாவை காணும். இவர் தூங்குவாரு. தூங்கினதுக்கு பிறகு தான் பாப்பாவை வருவாரு. இவர் எழும்புறதுக்கு முன்னால வாப்பா தொழிலுக்கு போயிட்டுருவாரு. ஒரு நாள் வாப்பாக்கு லீவ் கிடைக்குது. இந்த புள்ள வாப்பா கிட்ட கேக்குது, வாப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம். அந்த நேரத்தில் அந்த வாப்பா சொல்ற, இவ்வளவு சம்பளம் எனக்கு. இந்த புள்ள என்ன செய்யுதுண்டா, இந்த நாளும் அந்த பிள்ளையுடைய தாயத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் ஒவ்வொரு காசுகளா கேட்டு 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 நாளைக்கு போறோம். அந்த வாப்பாவுடைய ஒரு நாள் சம்பளத்தை சேர்த்துட்டு, இந்த புள்ள ஒரு நாள் சம்பளத்தை சேர்த்து போட்டு பாப்பா வரக்காட்டி இருந்து, நாளைக்கு நீங்க வேலைக்கு போவான்னு, நாளைக்கு உங்களோட ஒரு நாள் சம்பளத்தை நான் தாரேன், நீங்க அதை வச்சு நீங்க அந்த சம்பளத்தை எடுத்துட்டு அந்த டைமை என்னையோட செலவு செய்யுங்க. கண்ணியமிக்க கணவந்தர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு இப்படியாப்பட்ட நிலைமையில எங்களோட குழந்தைகள் ஆளாகக்கூடாது. இன்றைக்கு நாங்க எங்களோட தந்தையோட மகத்துவம் எங்கள்கிட்ட இருந்தால்தான் என்ற பிள்ளையோட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற நிலைமை வரும். இன்றைக்கு நாங்க எங்களோட நேரத்தை எதிரையோ கழிச்சுட்டு போறோம். ஒரு கூட்டம் மொபைல கழிக்குது, ஒரு கூட்டம் விளையாட்டுல கழிக்குது. பெற்ற குழந்தைகள் ஏங்குது தந்தையுடைய மகத்துவத்தை. இன்னொரு கூட்டம் அல்லாஹு அக்பர் மது பாவனைகளிலும் போதைகளிலும் கழிக்குது வாழ்க்கையை. அந்த குழந்தைகள் பாவம் பச்சின குழந்தைகளை எதற்குத்தான் அந்த குழந்தைகளை பெறுகின்றார்கள் அல்லாஹ் தான் அறிவான். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் சிரமத்திலையும் கஷ்டங்களையும் இன்னர்களையும் முகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் இதை எந்த அளவுக்கு விளங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு என்ற தந்தையுடைய மகத்துவத்தை விளங்குங்க. ஒவ்வொரு குழந்தைகளுடைய மகத்துவத்தை விளங்குவோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்கின்றோமோ அது போலத்தான் இன்றைக்கு நாங்கள் எங்களோட தந்தைக்கு எந்த அளவு கண்ணியம் செலுத்துவோமோ அது போலத்தான் எங்களோட புள்ள எங்களுக்கு கண்ணியம் செலுத்தும். இன்றைக்கு நாங்கள் எங்களோட தந்தையை எந்த அளவுக்கு மதிப்போமோ அது போலத்தான் நல்லா சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பிள்ளைகளை கொண்டு எங்களே கண்ணியம் செலுத்தி வாழ வைப்பார். இன்ஷா அல்லாஹ் எங்களோட தந்தைகளோட நல்ல முறையில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாம்.